இருந்தாலும் வந்து அந்த இடத்துல எமோஷன்ஸ் அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஆடுறாங்க. கண்ணதாசனே எழுதினார் இல்லையா? அதாவது வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அதாவது அந்த வீதிக்கு மேல அவங்க முடியாது. கடைசியா பார்க்குறாங்க. கடைசியா வழி அனுப்புறாங்க. இன்னொரு விஷயம் ரோபோ சங்கர் உடைய டெத்ல நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசனுடைய பாடல்களை வந்து எல்லா அந்த சவ ஊர்வலத்துக்கு முன்னாடி போட்டுட்டே போயிருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து கமலஹாசனோட தீவிர ரசிகர். ஸோ ஒருத்தர் வந்து வழி அனுப்புறதுல வந்து பலவிதமான முறைகள் இருக்கு. அந்த முறையில வந்து இவங்க வழி அனுப்பியிருக்காங்க. இப்ப இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இறந்து போனாங்க. பண்ணைபுரத்துல கொண்டு போய் அவங்க அடக்கம் பண்ணாங்க. இங்க வந்து அவங்க சிலோன்ல இறந்து போனாங்க. சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து பண்ணைபுரத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன்? அவங்க அம்மா சமாதி அங்க இருக்கு. அவங்க அம்மா சமாதி பக்கத்துல அவங்கள அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ தூரம் அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அந்த கடைசியா அவங்கள வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுல இருந்து, யுவன் சங்கர் ராஜால இருந்து, கார்த்திக் ராஜால இருந்து அவங்களுடைய சகோதரர்கள் அதாவது வந்து எப்படி சொல்றது? அவங்களோட ஆர்.டி. பாஸ்கர்ன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா, அண்ணங்கலாம் நின்னு ம ம என்ன பாட்டு? மயில் போல பொண்ணு ஒண்ணு அந்த பாட்ட வந்து பாடி அவங்கள வந்து இளையராஜா பொண்ண வந்து வழி அனுப்பிச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வழிபாடு அதாவது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த துக்க நேரத்துல என்ன செய்றாங்க அப்படின்னு தெரியாம பல பேர் பல விதமா செய்வாங்க. இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாமா? சமீபத்துல நீங்க மதன் பாபு இறந்து போனார்ல. அப்ப நீங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய மனைவி பாருங்க தலைவிரி கோலமா முடியெல்லாம் விரிச்சு போட்டு, அந்த ஆம்புலன்ஸே ஆம்புலன்ஸ்ல சுத்தி 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 வந்தாங்க. வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கா? என் கணவர சரியா நல்லா இருக்கா? கொண்டு கணவர் போவாங்களா? நல்லா கொண்டு போறாங்களா? சுத்தி சுத்தி வந்தாங்களா மதன் பாபு. முடியல அவங்களால. அதாவது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. அதுக்கு மேல என்ன சார் பண்ண பித்து முடியும்? புடிச்சு போச்சும்மா கண்டிப்பா. அவங்களுக்கு. அவங்களுக்கு நிஜமா அந்த அந்த காட்சிய பார்க்கும்போது நமக்கே கண் கலங்குது. என்ன இந்த அம்மா அப்படின்னு நினைக்க தோணுது. பாவம் அவங்க வந்து இத்தன வருஷம் நம்ம கணவர் வாழ்ந்தோமே, அவர் நம்ம விட்டுட்டு போறாரே, இனிமே அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா. இந்த டெத் மேட்டர்ல அவங்கவங்களுக்கு ஒரு தனி உணர்வுகள் இருக்கும்மா. அவங்கவங்க அத வெளிப்படுத்துற விதம் ஒரு மாரி இருக்கும்மா. அதையெல்லாம் நம்ம வந்து டிபேட் பண்றதோ, கண்டிப்பா, விமர்சனம் பண்றதோ கண்டிப்பா, யாருக்குமே தகுதியே கிடையாது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் இத பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அவங்கவங்க கஷ்டம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரோபோ சங்கர் அண்ணா வந்து மேல இருந்து அந்த குடும்பத்த ஆசீர்வதிச்சு, நல்ல முறையில இதுக்கப்புறம் அவங்கள வழிநடத்தி கொண்டு போணும். அவங்க இதுக்கப்புறமும் நம்மளோட எல்லாரோடையுமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். தொடர்ந்து பேச